அறிவிக்கும் கருவியை பள்ளி மாணவர் ஒருவரும், ரயில் விபத்துக்களை தடுக்கும் கருவியை பட்டதாரி வாலிபர் ஒருவரும் கண்டறிந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளனர். பெருமளவிலான உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் ரயில் விபத்துகள் 400க்கும் மேற்பட்டவை ஆண்டுதோறும் நிகழ்வதாக புள்ளி விவரம் ஒன்று தெரிவிக்கிறது. இயந்திர கோளாறுகளை விட மனித தவறுகளே பெரும்பாலான விபத்துகளுக்கு காரணம் என்ற நிலையில் தற்போது மனித மூளையின் மூலமாகவே அதற்கு தீர்வு காண முற்பட்டுள்ளார் இந்த இளம் பொறியாளர் மகேஷ். ஒரே இருப்பு பாதையில் எதிர் திசையில் வரும் ரயில்கள் ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொள்ளாமல் தாமாகவே நின்று விபத்தை தவிர்க்கும் வகையிலான கருவியும், ரயில் வருவதற்கு 1 கிலோமீட்டருக்கு முன்னரே செயல்படும் தானியங்கி லெவல் கிராசிங்கும், தண்டவாளத்தில் ஏற்படும் விரிசலை உடனடியாக ரயில்களுக்கும் ரயில் நிலைய அதிகாரிகளுக்கும் செல்போனில் அறிவிக்கும் கருவியும் இவரது அரிய கண்டுபிடிப்புகள். நம்ம வீட்டுக்குள்ள திருடன் புகுந்துட்டாலோ, நம்ம காரை யாராவது திருடிட்டு போயிட்டாலோ, நம்ம எங்க இருந்தாலும் நம்ம செல்போனுக்கு அலாரம் வர மாதிரி ஒரு கருவி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்டுக்கு ட்ரிப்ஸ் ஏற்றும் போது குளுக்கோஸ் தீர்ந்துடுச்சுன்னா பிளட் ரிவர்ஸ் ஆயிடும். அது பக்கத்தில் இருக்கவங்களை அறிவிக்கிற மாதிரி ஒரு பஸ்ஸர் சிஸ்டம் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நான் 30 கருவிகள் கண்டுபிடிச்சிருந்தாலும் எனக்கு திருப்தி தரக்கூடிய கருவி எது பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே செக்யூரிட்டி சிஸ்டம் தான். ஏன்னா ரயில் விபத்துகளிலிருந்து மக்கள் உயிரை பாதுகாக்கிறதுக்கு இந்த கருவி கண்டிப்பா பயன்படும். இதனால இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட் இதை செயல்முறைப்படுத்தாங்கன்னா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. விபத்துகளின் விபரீதங்களிலிருந்து மக்களை காப்பாற்றும் மாபெரும் பணியில் இளைஞர் மகேஷ் ஒருபுறம் என்றால், உரிய வாய்ப்புகளும் உற்சாகங்களும் கிடைக்க பெற்றால் இன்னும் பல சாதனைகளை இளைஞர் கூட்டம் சாதிக்கும். அதனால் உலக வல்லரசுகளின் வரிசையில் உயர்ந்து நிற்கும் இந்தியாவின் ஆதிக்கம். இனிவரும் காலம் இளைஞர்கள் கையில் எனும் கருத்தை மிஞ்சும் வகையில் இன்றைய இந்தியாவே எங்கள் கையில் என்பதை இந்த இளம் அறிவியலாளர்கள் இருவரும் நிரூபித்துள்ளார்கள். மனித இனத்தை காக்கும் மகத்தான சேவை செய்ய அறிவியலின் பாதையில் புனித பயணம் மேற்கொண்டுள்ள இந்த இளைஞர்கள் சமுதாய அக்கறையில் இரும்பை விட உறுதியானவர்கள், இமயத்தை விட உயரமானவர்கள். இளைஞர்கள் கனவு காண வேண்டும் என்பது குடியரசுத் தலைவர் விஞ்ஞானி அப்துல் கலாமின் போதனை. இவர்கள் புரிந்திருப்பது அவரது கனவை நனவாக்கும் சாதனை. ஈவேரா, சன் நியூஸ். 27 வயது நிரம்பிய இந்த இளைஞர் தனது பள்ளி